வெல்கம் பேக் டு பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனல். எப்போயாவது நீங்கள் சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நம்மளோட சேம் ஏஜில் இருக்க பர்சன் இல்லை அதோட ஏஜ் கம்மியாக இருக்க ஒருத்தர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க, முக்கியமாக ஃபினான்ஷியலாக. இவங்க எப்படி நம்மளோட சேம் ஏஜில் இருந்துக்கிட்டு நமக்கு முன்னாடி இவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அடைஞ்சாங்க அப்படின்னு யோசிச்சது உண்டா? ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குற அதே வேலை உங்களை மாதிரி தான் அவரும் ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சிருப்பார். ஆனால் அவர் உங்களோட ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணி அவங்க பெட்டராக எப்படி இருக்காங்க, நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்கோமா, இல்லை ரைட் வேயில் போகாமல் நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு தோணியிருக்கும். ஆனால் நிறைய பேர் இதை ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டிஸ்கஷனை தான் இன்றைக்கி நம்ம சேர்ந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக உங்களோட வெல்த்து உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவும். உங்களோட ஏஜுங்கிறது 25, 30 இல்லை 35, 40 அப்படிங்கிற மாதிரி என்ன ஏஜாக இருந்தாலும் உங்களோட அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு உங்களோட சேவிங்ஸாக இருக்கணும், உங்களோட வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு, இது உங்களோட ஃப்யூச்சரை பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வர்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்மளோட வெல்த்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்மளோட நெட்ஒர்த் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு நம்ம வாழும்போது நம்மளோட ஸ்டைல் லிவிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட நெட்ஒர்த் என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி, கோல்டு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்றா கால்குலேட் பண்ணணும். ஒன்றா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்கள்கிட்ட இருக்க கடன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு லோனு, கிரெடிட் கார்டு, இல்லை வெளியில் என்ன அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட நெட்ஒர்த். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் இப்போ பண்ணி பார்த்துக்கலாம்.